அதிகரிக்கும் தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை. தெருநாய்களை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை. தலைநகர் டெல்லியில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. சூறைக்காற்றில் மரம் முறிந்து விழுந்ததால் 4 பேர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். பலத்த மழை காரணமாக டெல்லியில் 40 விமானங்கள் ரத்து. 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 5, 8ஆம் வகுப்புகளில் 30% குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் செய்யும் நடைமுறை அமல். பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறப்பட்டு வருவதாக தகவல். பஹல்காம் தாக்குதலுக்காக இஸ்லாமியர்களையோ காஷ்மீரிகளையோ குறிவைக்க கூடாது. தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை அதிகாரி வினயின் மனைவி வேண்டுகோள். பஹல்காமில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு 4 இடங்களில் உளவு பார்த்த தீவிரவாதிகள், துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தற்போதும் தெற்கு காஷ்மீரில் தங்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல். பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான ஒவ்வொருவரும் வேட்டையாடப்படுவார்கள். பயங்கரவாதம் எங்கிருந்தாலும் வேரோடு களையப்படும் என்றும் அமித்ஷா உறுதி. எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே கூடுதல் படைகளை குவிக்கும் பாகிஸ்தான். பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் என்ற அச்சத்தால் முன்னெச்சரிக்கை. மூன்று அடுக்கு பாதுகாப்பை மீறி பஹல்காமில் தீவிரவாதிகள் உள்ளே வந்தது எப்படி? தாக்குதலுக்கு வழிவகுத்தது யார்? பாதுகாப்பு தோல்விக்கு யார் காரணம் என்றும் கார்கே சரமாரி கேள்வி. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தொடர்பாக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்குவார் என தகவல். விஜய் வருகையை தொடர்ந்து போர்க்களம் போல மாறிய மதுரை விமான நிலையம். பிரச்சார வாகனத்தின் முன்பகுதி விபத்தால் சேதம் என தகவல். தாவேகா தலைவர் விஜய் அறிவுரை கூறியும் ஏற்காத தொண்டர்கள். மலைச்சாலையில் வாகனத்தை பின்தொடர்ந்ததால் அதிர்ச்சி. கோடை வெயிலால் மரக்காணத்தில் உப்பு உற்பத்தி அதிகரிப்பு. விலையும் உயர்ந்திருப்பதால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரிப்பு. 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். வருங்கால வைப்புத் தொகையை முறையாக செலுத்த கோரி கோவையில் தூய்மை பணி ஓட்டுநர்கள் போராட்டம். லாரியை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் தூய்மை பணிகள் பாதிப்பு. மேட்டுப்பாளையம் அருகே சூறாவளியால் முறிந்து விழுந்த 50,000 வாழை மரங்கள்.
உரிய இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. ஆந்திராவில் டோலி கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வழியிலேயே குழந்தை பெற்றெடுத்த பழங்குடி பெண். 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும், அதிகாரிகளின் அலட்சியத்தால் சாலை பணிகள் தொடங்கவில்லை என குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விவாதிக்க இன்று கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு. இடஒதுக்கீடு உச்சவரம்பை தளர்த்தும் கோரிக்கை குறித்தும் ஆலோசனை. மத கலவரம் ஏற்படும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவு. திருச்செந்தூர் பாஜக ஐடி விங் செயலாளர் இசக்கியை கைது செய்த காவல்துறை. பாபா ராம்தேவ் தனி உலகத்தில் வாழ்வதாக டெல்லி உயர்நீதிமன்றம் விமர்சனம். மத வெறுப்பு விளம்பரம் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப நேரிடும் என்றும் எச்சரிக்கை. உலகம் முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் 86,559 பைக்குகள் விற்று ராயல் என்ஃபீல்டு சாதனை. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிடும் போது விற்பனை 6% அதிகம். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தானை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய மும்பை. தொடர் வெற்றிகள் மூலம் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.